இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ என்னதான் அடுத்து ஆக போகுது அப்படிங்கிற கேள்வி இப்போ ரோஹிணி தலைக்கு மேலே ஒரு கத்தி மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கு. இப்போ என்னன்னா பொய்க்கு மேலே பொய் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு பொய்யே இல்லைங்கிற அளவுக்கு பணம் வாங்க முடிஞ்ச எல்லா இடத்துலையும் வாங்கியாச்சு. பர்சனல் லோன் ஒன்று இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. இது இல்லாமல் அந்த பர்சனல் லோன்லாம் போட்டு தான் பார்த்திங்க அப்படின்னா தினேஷுக்கு ஒரு காசு, அந்த பிஏ காசு கொடுத்ததாகட்டும், இல்லை இப்போ அந்த பார்க் ஃப்ரெண்டு மனோஜ் கடன் வாங்கினார், அதுக்கு 20,000 ரூபா கொடுத்ததாகட்டும், இதெல்லாம் பண்ணாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா ரோஹிணி நிறையவே மனோஜுக்கு பண்ணிட்டு தான் இருக்காங்க. மனோஜுக்கு புது ட்ரெஸ் வாங்கி தர, மனோஜுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ண, மனோஜுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய கடன் அடைக்க, இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களால முடிஞ்சது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க முதல்ல சொன்ன ஒரு பொய்யால் அவங்க செய்கிறதுக்கு எதுக்குமே ஒரு அங்கீகாரமே கிடைக்கிறது இல்லை. நான் பெரிய பணக்காரி, மலேசியாவில் இருக்கா, எங்கள் அப்பா இருக்கார், பல ஹோட்டல் பிஸ்னஸ் வச்சுருக்காரு, பல பில்டிங் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சமயத்துலாம் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய பணக்காரி என்ன 20,000 கொடுக்கலாம் ஒரு விஷயமா, அவ்வளோ பெரிய பணக்காரி 20 லட்சம் கொடுக்கலாம் பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அவங்க இப்போ உழைச்சி சம்பாதிச்சு கையில் கொஞ்சம் நஞ்சம் நிற்கிற காசு எல்லாத்தையும் கொண்டு இங்கே மனோஜுக்கு வீட்டுக்கு வேறு 5,000 ரூபா, இல்லை விஜயாவுக்கு பாக்கெட் மணி வேறு, விஜயாவுக்கு என்ன செலவு, ஆனால் விஜயாவுக்கு பாக்கெட் மணி வேறு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து அந்த பிஏ 50,000 ரூபா கேட்டதுக்கு இன்னும் காசை கொடுக்கல, சிட்டிக்கு வட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த புதுசாக ஏற்கனவே வாங்கின 4 லட்ச ரூபா கடன்காரங்க இவங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க இப்போ அடுத்து வீட்டுக்கு வர சம்பவம் வேறு நடக்க போகுது. இதுக்கு நடுவில் மீனா சம்பாதிச்சு அவங்க காசில் கார் வாங்கி கொடுத்தாங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது இவ பூ கட்டுறவ, பூக்காரி, நான் அவள்கிட்ட காசே இல்லைன்னு அத்தனை தடவை கிண்டல் பண்ணியிருக்கேன், திட்டிருக்கேன். அவள் முத்துப்பைய, குடிகாரப்பைய, உருடாத பையன் நானே சொல்லியிருக்கேன், ஏன் சொந்த பிள்ளைய. ஆனால் அவனுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்து அவனுக்கு தொழில் வச்சு கொடுக்குறான், இவன் அவளுக்கு ஒரு பூக்கடை வச்சு கொடுக்குறான். ஆனால் நீ என்னன்னா உங்கள் அப்பாட்ட அவ்வளோ காசை வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் ஒரு நல்ல மனசு நல்ல பொண்ணுன்னு பார்த்ததோடு சேர்த்து நீ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அவனுக்கு உதவியாக இருப்பேன்னு பார்த்தா நீ ஒன்றுமே பண்ண மாட்டேன் அவனுக்கு அப்படின்னு சொல்ல. இதில் வேறு தனியாக இருந்த பார்லரில் ஏதாச்சும் உன்னை மேனேஜராக உட்கார வச்சுப்பான்னு பார்த்தா அந்த பார்லையும் ஃப்ரான்ச்சைஸ் ஆக்கிட்டாங்கிற அப்படின்னு பல கேள்விகள் கேட்க போகிறாங்க இப்போ ரோஹிணி கிட்ட விஜயா. இப்போ இதெல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு ரோஹிணி என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்க, பேங்க் எங்கே கொள்ளடிக்க போகிறாங்களா, என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்கிறது தான் அடுத்த கதையில் பெரிய ட்விஸ்ட்டாகவே இருக்க போகுது. இதுக்கு நடுவில் அவங்க எதையாச்சும் செஞ்சு பணத்தை ஏற்பாடு பண்ணலான்னு அதுக்கு நடுவில் இவங்க மாட்டிக்கிற மாதிரி சம்பவங்கள், இல்லை வீடுக்கு இன்னும் ஏற்கனவே 4 லட்ச ரூபா கடனார வச்சுருக்காங்க, அது காசை கொடுங்க அப்படின்னு கேட்க, எங்கே 4 லட்ச ரூபா கடன் வச்சிருக்கியா, உன் அப்பா பெரிய பணக்காரர் தானே, உண்மையா இல்லையா, நீ பணக்காரியா இல்லையா, எல்லாமே பொய் தான் சொல்கிறியா அப்படின்னு விஜயா கேட்குற நாள் வெகு தொலைவில் இல்லை. வெறும் பார்லரில் பேரை மாற்றி அந்த போர்டை மாற்றினதுக்கே கொல்லாத குறையாக சரியான மிரட்டு பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. விஜயாவுடைய மிரட்டலை பார்த்தா நமக்கே வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இவங்க சொல்லியிருக்க மிச்ச பொய்கள்லாம் தெரிய வந்தால் அதோ கதை கந்தல். அதுக்கு முன்னாடி ரோஹிணி எடுக்கிற ஒரே முடிவு என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிடுவோம், நம்ம வயிற்றில் அவங்களோட பேர குழந்தை இருக்குது, நம்ம தான் மூத்த மருமக வித்து பேர குழந்தை அப்படின்ட்டு இருந்தால் அதுக்கப்புறம் வேணால் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு அவங்க ஒரு முயற்சியில் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில்